இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் இனிமேல் வரக்கூடிய ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி 2 ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சைட் டிஷ் மாதிரியும் சாப்பிட்லாம். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் பீஸை நான் முதல் நாளே ஊற வச்சுருக்கேன். இது காஞ்ச பட்டாணி, ஸோ அதனால் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டேன். இப்போ நீங்கள் சப்போஸ் க்ரீன் பீஸ் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது டைரெக்டாக கூட பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு போட்டு பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதை 1-2 மேஷ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மேஷ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி லைட்டாக மேஷ் பண்ணால் போதும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2-3 பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லை, கொஞ்சமாக வதங்கினா போதும். ஸோ அப்போ தான் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம வேக வச்ச பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வதக்கிட்டு ஒரு 2 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ நான் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். முட்டை ரொம்ப வதக்க தேவையில்லை, கொஞ்சம் பதமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்தளவுக்கு இருந்தால் போதும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான டேஸ்டான ஒரு க்ரீன் பீஸ் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கேரளாவில் கோழிக்கோடு பீச்சில் ஈவினிங் டைம்லாம் போனோம்னா கிடைக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐட்டம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஸ்நாக்ஸும் கூட. இப்போது மரவள்ளிக்கிழங்கு ஒரு 2 கிழங்கு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் கிழங்கு தான். ஸோ இதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதோட தோலை பீல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் கிழங்கு இதில் ஒட்டாமல் இருக்கும். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விட்டோம்னா போதும். ஸோ இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் போதும் இந்த கிழங்கு வேகிறதுக்கு, ரொம்ப டைமில் எடுக்காது. இப்போ கிழங்கு எடுத்துடலாம். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வதங்கும் போது லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஸோ அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்போ கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இதில் இப்போது வேக வச்ச கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கோம், அதனால் ரொம்ப கிளற தேவையில்லை. லாஸ்ட்டாக துருவின தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணால் போதும். இப்போ இதையும் லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமே பண்ணிடலாம். பட் நம்ம நார்மலாக தாளித்து சாப்பிட்றத விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
மரவள்ளிக்கிழங்கு அப்படின்னாலே ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 2 ரெசிப்பியில் ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.